الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدًا رسول الله. أشهد أن محمدًا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم
مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. गुज़श्ता दिनों கடந்த சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்காவிலிருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. அதில் மாநாட்டின் போது நீங்கள் உங்களது சொற்பொழிவில் சம்பவங்களை எடுத்துக் கூறினீர்கள். எவ்வாறு மக்கள் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டு ஜமாத்தில் இணைகின்றனர், தப்லீக் மூலமாகவும் நேரடியாக அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கின்ற வழிகாட்டலின் மூலமாகவும் மக்களுக்கு எவ்வாறு அஹ்மதியத்தின் பக்கம் கவனம் ஏற்படுகின்றது, மக்கள் தங்களது ஈமானை எவ்வாறு வலுப்படுத்தியுள்ளனர், இதன் விளைவாக எவ்வாறு அஹ்மதியத்தின் உண்மை அவர்களின் உள்ளங்களில் பதிந்து கொண்டே செல்கின்றது என்பதை நீங்கள் கூறியிருந்தீர்கள். அவர் கூறுகின்றார், இவற்றையெல்லாம் கேட்ட பிறகு அந்தோ என் மூலமாக கூட இந்த பகுதியில் எவராவது அஹ்மதியத்தில் இணைய மாட்டாரா, நானும் இதை போன்ற அடையாளத்தை பார்க்க மாட்டேனா என்று எனது உள்ளத்தில் ஆசை உருவானது. அவர் கூறுகின்றார், கொஞ்சம் நேரம் கழிந்ததுமே எனது தொலைபேசி மணி அடித்தது. மறுபுறம் ஒரு பெண் என்னை அழைத்திருப்பது தெரிய வந்தது. அந்த பெண் என்னிடம், நான் வெப்சைட்டில் உங்கள் நம்பரை பார்த்தேன், அதனால் போன் செய்தேன், எனக்கு இஸ்லாத்தில் ஆர்வம் இருக்கின்றது, எனவேதான் நான் உங்களை சந்திக்க விரும்புகின்றேன் என்று கூறினார். அதற்கு நல்லது, நீங்கள் வாருங்கள் என்று நான் கூறினேன். அந்த பெண் மிக நீண்ட தூரம் பயணம் செய்து அவரிடம் சென்றார். தனது நிலைமையை எடுத்துக் கூறினார். அவருக்கு எப்படி இஸ்லாத்தின் மீது ஆர்வம் உருவானது என்பதை பற்றியும் கூறினார். பிறகு அவர் இன்டர்நெட் மூலமாக மேலும் பல தகவல்களை பெற்றார். இதன் காரணமாக மிகவும் தீவிரமான கிறிஸ்தவர்களாக இருந்த அவரது கணவரும் அவரது மாமனாரின் குடும்பத்தினரும் அவருக்கு எதிரிகளாக ஆகிவிட்டனர். அவரது வெறுப்பை சம்பாதிக்க வேண்டியது வந்தது என்று இவர் கூறுகின்றார். இதன் காரணமாக கணவரை பிரிய வேண்டியது வந்தது. அவருக்கு 2 குழந்தைகள் இருந்தனர். நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு ஏற்ப அந்த குழந்தைகளையும் கூட கணவரிடம் ஒப்படைக்க வேண்டியது வந்தது என்று அந்த பெண் கூறினார். எவ்வாறு இருப்பினும் அவர் உண்மையை தேடுவதற்காக தனது பாதங்களை எடுத்து வைத்தார். அதற்காக இவர்களை எல்லாம் பிரிய வேண்டியது வந்தது. அந்த பெண் கூறினார், நான் அஹ்மதியா ஜமாத்தின் வெப்சைட்டை பார்த்து மிக ஆழமாக அதை பற்றி படித்தேன். மேலும் நான் எம்டிஏயும் தொடர்ந்து பார்த்து வருகின்றேன். மற்ற முஸ்லிம் பிரிவுகள் பற்றிய தகவல்களை நான் அறிந்தேன். ஆனால் எனக்கு அதில் திருப்தி ஏற்படவில்லை. இஸ்லாத்தின் பக்கம் ஒவ்வொரு முறை நான் கவனம் செலுத்துகின்ற போதும் ஜமாத்தின் லிட்ரேச்சர்களை படிப்பதன் பக்கம் எனது கவனம் இருந்து வந்தது. நமது அஹ்மதி சகோதரர் இவரிடம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு எங்கள் ஜமாத்தின் மாநாடு இருந்தது, அதை எம்டிஏவில் பார்த்தோம் என்று கூறியதை கேட்டுவிட்டு, ஆம், நானும் அந்த மாநாட்டை பார்த்தேன், அதில் கூறப்பட்டவற்றை கேட்டேன், இப்போது நான் உண்மையான இஸ்லாத்தில் இணைய விரும்புகின்றேன் என்று அந்த பெண் கூறினார். இந்த சகோதரர் தொடர்ந்து எழுதுகின்றார், எனது மகள் இந்த பெண்ணுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது எனது மகள் அந்த பெண்ணிடம், ஆண்டு மாநாட்டின் போது ஜமாத்தில் புதிதாக இணைந்தவர்கள் எப்படி அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டனர், எவ்வாறு அஹ்மதியத்தின் உண்மையின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டது என்பதை பற்றியும், அல்லாஹ் எவ்வாறு அவர்களுக்கு வழிகாட்டினான் என்பதை பற்றியும் சம்பவங்கள் கூறப்பட்டன என்று கூறினார். நான் அவற்றையெல்லாம் கதைகள் என்றும் மிகைப்படுத்தி கூறப்பட்ட விஷயங்கள் என்றும் நினைத்தேன். ஆனால் இந்த பெண் கூறிய விஷயங்களை கேட்ட பிறகு எனது ஈமானையும் நான் புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது இருக்கின்றது. எனவே நான் எனது ஈமானை புதுப்பித்துக் கொள்ள முடிகின்றது. இவை மிகைப்படுத்தி கூறப்பட்டவை அல்ல, மாறாக அல்லாஹ் உலகில் உள்ளவர்களது உள்ளங்களை மாற்றுகின்றான், எவ்வாறு அல்லாஹ் வழிகாட்டுகின்றான் என்பது தெரிய வந்தது என்று கூறினார். எனவே சில படித்த இளைஞர்களிடம் கூட சில நேரங்களில் ஒருவேளை சில சம்பவங்கள் மிகவும் மிகைப்படுத்தி கூறப்படுகின்றன என்ற எண்ணம் வந்துவிடுகின்றது. ஆனால் அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும்,
எந்த சம்பவங்கள் கூறப்பட்டாலும் அவை கதைகள் அல்ல, மாறாக இவை உண்மைகளாகும். அவை அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வீசுகின்ற காற்றின் சில உதாரணங்களாகும். அவற்றை நான் உங்கள் முன்னால் எடுத்துக் கூறுகின்றேன். அப்படிப்பட்ட எண்ணற்ற சம்பவங்கள் உள்ளன. அவற்றில் சிலவற்றை நான் கூறுகின்றேன். மாநாட்டின் போது கூறுவதற்காக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற சம்பவங்களை கூட அங்கு கூற முடிவதில்லை. எனவேதான் கடந்த வருடம் கூட நான் இந்த வருடம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவற்றை நான் எடுத்துக் கூறுவேன் என்று கூறியிருந்தேன். ஆனால் அவற்றில் கூட சிலவற்றை கூறினேன், சிலவற்றை எடுத்துக் கூற முடியாமல் போய்விட்டது. பிறகு இந்த வருடம் நடந்த பல சம்பவங்களும் ஒன்று சேர்ந்து விட்டன. எவ்வாறு இருப்பினும் நாம் நமது ஈமானை வலுவானதாக ஆக்க வேண்டும். மேலும் நாம் நமக்குள் அகமதியத்தின் வேர் எந்த அளவு உறுதியாக பதிந்திருக்கின்றது என்பதை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். எவ்வாறு நாமும் நமது இறைவணக்கங்களின் பக்கம் கவனம் செலுத்துகின்றோம் என்று நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். நாம் அகமதியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு எவ்வாறு அல்லாஹ்விடமிருந்து வழிகாட்டலை பெற வேண்டும் ஆகிய இவை அனைத்தையும் பற்றி நாம் ஆய்வு செய்ய வேண்டும். இதற்காகவே நான் இவற்றை கூறுகின்றேன். எவ்வாறு இருப்பினும், எனவே இந்த வகையில் புதிதாக ஜமாத்தில் இணைந்தவர்கள் பற்றிய சில சம்பவங்களை இன்று நான் எடுத்துக் கூறுவேன். எவ்வாறு அல்லாஹ் அவர்களுக்கு வழிகாட்டுகின்றான் என்பதை கூறுவேன். உள்ளத்தை ஈர்க்கக்கூடிய சம்பவங்கள் என்ற அளவில் மட்டும் இவற்றை நாம் கேட்கக்கூடாது. மாறாக இவை எப்படிப்பட்ட உண்மைகள் என்றால் அவை நமது ஈமான் அதிகரிப்பதற்கு காரணமாக இருக்கின்றன, இருக்கவும் வேண்டும். நமது நிலைமைகளை ஆய்வு செய்ய வைப்பவையாக அவை இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜமாத்துடன் எவ்வாறு நடந்து கொள்கின்றான் என்பதை பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி தெரிவிக்கின்ற உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியவையாக அவை இருக்க வேண்டும். அவை நமது பொறுப்புகளை பற்றிய உணர்வை ஏற்படுத்தக்கூடியவையாகவும் அவற்றை நிறைவேற்றுவதன் பக்கம் நமக்கு கவனமூட்டக்கூடியவையாகவும் இருக்க வேண்டும். உலகத்திற்கு உண்மையின் தூது செய்தியை எட்ட வைப்பதும் அவர்களுக்கு வழிகாட்டுவதும் இன்று நமது பணியாகும். இது நமது கடமையாகும். இந்த பணியை செய்வதற்காக எங்கு நமக்கு முயற்சிகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கின்றதோ அங்கு உங்களது செயலளவிலான நிலைமைகளை அல்லாஹ் கூறியுள்ள வழிமுறைக்கு ஏற்ப வடிவமைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அதன் மூலம் நமது செயலளவிலான முன்மாதிரி புதிதாக வருகின்றவர்களின் ஈமானை மேலும் வலுப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். எவ்வாறு இருப்பினும் இறைவனின் உதவிகள் பற்றியும் எவ்வாறு இறைவன் வழிகாட்டுகின்றான் என்பதை பற்றியும் சில சம்பவங்களை எடுத்துக் கூறுவேன். டுனீஷியாவில் இருந்து முனியா சாஹிபா அவர்கள் எழுதுகின்றார்கள். எனக்கு புத்தகங்களை வாசிப்பதில் மிகுந்த ஆர்வம் இருந்து வந்தது. நான் திருக்குர்ஆன் மற்றும் ஏனைய இஸ்லாமிய நூல்களையும் படித்துள்ளேன். ஆனால் பல விஷயங்களும் எனக்கு புரியாமல் இருந்தது. உதாரணமாக சூரா அன்-நிசாவில் வருகின்ற வமா கதலூஹு வமா சரபூஹு வலாக்கின் சுப்பிஹ லஹும் என்ற வசனமும், அவ்வாறே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மரணம் தொடர்பான மற்ற வசனங்களும் எப்போதும் எனக்கு கவனத்தில் இருந்து வந்தன. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து விட்டார்களா அல்லது வானத்தில் உயிருடன் இருக்கின்றார்களா என்ற விஷயத்திலும் தெளிவு கிடைக்கவில்லை. பிறகு ரியாதத்து சாலிஹின் என்ற நபிமொழி தொகுப்பில் தஜ்ஜாலின் பண்புகளை பற்றி படித்தேன். தலை சிறந்த சமுதாயமாக இருக்கின்ற இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் இந்த நபரை அல்லாஹ் எப்படி அனுப்ப முடியும் என்ற எண்ணம் வந்தது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் அமர்ந்து கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற எண்ணமும் வந்தது. இந்த எண்ணங்களால் நான் கவலை அடைந்தேன். அல்லாஹ்விடம் நேர்வழிக்காக துஆ செய்தேன். திடீரென்று ஒரு நாள் சேனல்களை நான் மாற்றிக் கொண்டிருந்த போது எம்டிஏ எனக்கு தெரிந்தது. அது ஏனைய எல்லா மார்க்க சேனல்களை விடவும் வித்தியாசமாக இருந்தது. எம்டிஏவை நான் பார்த்த சமயத்தில் அது ஒரு பாதிரியாருடன் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மரணம் தொடர்பாக விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மற்ற சேனலுக்கு எதிரில் நிகழ்ச்சிகளை நடத்துபவர்கள் மற்றும் அதில் கலந்து கொள்பவர்கள் ஆகியோருக்கிடையில் நடைபெற்ற உரையாடல் மிகவும் கண்ணியம் நிறைந்ததாக இருப்பதை நான் உணர்ந்தேன். இந்த நிகழ்ச்சியின் போது வாக்களிக்கப்பட்ட மசீகாக ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றியுள்ளார்கள் என்று எனக்கு தெரிய வந்தது. பிறகு நான் தொடர்ந்து எம்டிஏ பார்த்து வந்தேன். எல்லா விஷயங்களுக்கான தீர்வும் படிப்படியாக எனக்கு புரிந்தது. பிறகு நான் அல்லாஹ்விடம் நான் அகமதியாகும் வரை எனக்கு மரணம் வந்துவிடக்கூடாது என்று துஆ செய்தேன். இறுதியில் நான் பையத் செய்து அஹமதியா ஜமாத்தில் இணைந்து விட்டேன். அல்லாஹ் என் மீது பேரருள் செய்துள்ளான் என்று எழுதியுள்ளார். பிறகு யமனில் இருந்து ரமதான் சாஹிப் தான் பையத் செய்த சம்பவம் பற்றி இவ்வாறு எழுதுகின்றார். எனக்கு சீனர்களின் சமுதாயத்தில் வசிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. இவர் சீனா சென்றிருந்தார். சீனாவை சேர்ந்த அந்த மக்கள் மிகவும் நல்லவர்களாக இருந்தனர். அரபு நாட்டை சேர்ந்த சிலர் இந்த சீனர்கள் அவர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்வதை பார்த்து தகாத முறையில் அவர்களிடமிருந்து பலன் பெற விரும்பியதை நான் பார்த்தேன். அந்த சீனர்கள் தொடர்பாக அவர்கள் தீய விஷயங்களை கூறினர். அப்போது இந்த மக்கள் தங்களது சிறந்த நல்லொழுக்கம், பிறரிடம் நல்ல முறையில் நடந்து கொள்வது ஆகிய பண்புகளை கொண்டிருந்தும் அவர்கள் நரகத்திற்கு தான் செல்வார்கள். ஆனால் நாம் வெறும் பெயரளவில் முஸ்லிம்களாக இருப்பதால் மட்டும் சொர்க்கத்திற்கு வாரிசுகளாகி விடுவோம் என்பது எப்படி சாத்தியமாகும் என்று நான் எண்ணினேன்.
இவர் கூறுகின்றார், இதற்கு பிறகு நான் இது பற்றி ஆராய ஆரம்பித்தேன். இஸ்லாமிய நூல்களை படிக்க ஆரம்பித்தேன். இந்த ஆராய்ச்சி தொடர்ந்தது. பல்வேறு இஸ்லாமிய நூல்களை படித்தேன். தொலைக்காட்சி சேனல்களை பார்த்தேன். இவ்வாறு பார்த்துக் கொண்டிருந்த சமயத்தில் ஒரு நாள் திடீரென்று MTA பார்ப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. இதில் கூறப்பட்ட ஆதாரங்கள் எந்த அளவு ஆற்றல் மிக்கவையாக இருந்தன என்றால், அவற்றில் இருந்த ஆற்றல் மற்றும் அது ஏற்படுத்திய திகில் ஆகியவற்றால் எனது உடல் நடுங்கியது. உடலில் மின்சாரம் பாய்ந்தது போன்று இருந்தது. இதற்கு பிறகு நான் நிரந்தரமாக MTA பார்க்க ஆரம்பித்தேன். இதை பார்த்துக் கொண்டிருக்கும் போது என்னையும் அறியாமல் நான் அழ ஆரம்பித்து விட்டேன். ஆனால் நான் ஏன் அழுகின்றேன் என்று எனக்கு தெரியாமல் இருந்தது. இறைவன் தானே முன்வந்து எனக்கு இந்த சேனலின் பக்கம் வழிகாட்டியுள்ளான் என்ற உணர்வு என்னிடம் மிகைத்திருந்தது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது உண்மையை அறிவதற்காக அல்லாஹ்விடம் அதிகமாக துஆ செய்ய ஆரம்பித்தேன். ஒவ்வொரு முறையும் இதற்கான பதில் எனது உடல் நடுங்குவது, மனதிற்கு நிம்மதி ஏற்படுவது ஆகியவற்றின் வடிவில் எனக்கு கிடைத்துக் கொண்டே இருந்தது. இதன் மூலமாக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையாளர் என்பதில் எனக்கு திருப்தி ஏற்பட்டது. இதற்கு பிறகு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது நூல்களை படித்தேன். அதில் எனது பெரும்பாலான கேள்விகளுக்கு பதில் இருந்தது. இதற்கு பிறகு நான் பையத் செய்துவிட்டேன் என்று இவர் கூறியுள்ளார். பிறகு ஹாலாந்திலிருந்து டோம் மோகூர் சாஹிப் அவர்கள் தான் அகமதியத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவம் தொடர்பாக இவ்வாறு எழுதுகின்றார். எனக்கு 22 வயதாகிறது. நான் பல்கலைக்கழகத்தின் மாணவனாவேன். நான் 2016ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் ஆம்ஸ்டர்டாமில் உள்ள பைத்துல் மஹமூதில் வைத்து பையத் செய்தேன். எனக்கு எப்போதும் மார்க்கத்துடன் பற்று இருந்து வந்தது. இந்த குறிப்பிட்ட வயதிலும் இறைவன் மீது எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருந்து வந்தது. ஆனால் எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தின் பக்கமும் எனக்கு கவனம் இருக்கவில்லை. எனக்கு ஒவ்வொரு நாளும் உலகில் தீமை பரவிவிட்டது என்ற உணர்வு இருந்தது. இவர் இளைஞராவார். இவரது சிந்தனை எப்படி இருந்திருக்கின்றது என்பதை பார்த்து நமது இளைஞர்கள் அதிலிருந்து பாடம் படிக்க வேண்டும். நம்மில் பிறப்பால் அகமதிகளாக இருக்கின்ற பலரும் இந்த விஷயத்தை பற்றி சிந்திப்பதே இல்லை. அவர் கூறுகின்றார், ஒவ்வொரு நாளும் உலகில் அதிகமாக தீமைகள் பரவுகின்றன என்ற எண்ணம் எனக்கு மிகவும் அதிகமாக இருந்து வந்தது. இந்த விஷயம் என்னை வலுக்கட்டாயமாக இதன் பக்கம் கொண்டு வந்தது. அதாவது நான் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை பற்றி ஆராய ஆரம்பித்து விட்டேன். நான் இது பற்றி அதிகமாக படித்தேன். எனது நண்பர்களிடமும் இதை பற்றி பேசினேன். இந்த ஆராய்ச்சியின் போது எனது உள்ளம் இஸ்லாத்தின் பக்கம் திரும்ப ஆரம்பித்தது. இதை பற்றி நான் எனது 2 அகமதி நண்பர்களிடம் பேசினேன். அத்துடன் நான்ஸ்பீட்டில் உள்ள ஜமாத் சென்டருக்கும் சென்றேன். அங்கு ஜமாத்தின் சுற்றுச்சூழலை கண்டேன். பிறகு உண்மையான இஸ்லாம் அகமதியத் தான் என்பது எனக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையிலேயே இந்த உலகில் தோன்றிவிட்டார்கள் என்பதும் எனக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. எல்லா முஸ்லிம்களும் ஒற்றுமையை தேடுகின்றனர். ஆனால் அஹ்மதியா ஜமாத் தான் உண்மையான வலுவான ஒற்றுமை இருக்கின்ற ஒரே ஜமாத்தாக திகழ்கின்றது. அதில்தான் உண்மையான ஈமானின் இன்பம் இருக்கின்றது என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று இவர் எழுதுகின்றார். தொடர்ந்து அவர் எழுதுகின்றார், நான் கலிஃபத்துல் மஸீஹிடம் துஆவுக்காக வேண்டி கடிதம் எழுதினேன். கடிதம் எழுதிய பிறகு அல்லாஹ் அருள் செய்தான். இஸ்லாத்தின் உண்மை முழுமையான முறையில் எனக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. நான் மஹமூத் பள்ளிவாசலுக்கு சென்று பையத் செய்து விட்டேன். நான் தொழுவதற்கு கற்று வருகின்றேன். தூய்மையான வாழ்க்கையை வாழ முயற்சி செய்து வருகின்றேன் என்று எழுதியுள்ளார். பிறகு கிர்கிஸ்தானிலிருந்து சலாமத் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், நான் இங்கு ஜமாத்தின் தலைவராக இருக்கின்றேன். நான் வேலை செய்யும் இடத்தில் என்னுடன் பணிபுரிந்து வருகின்ற கிறிஸ்துவரான ஒரு ரஷ்யாவை சார்ந்த பெண்ணுடன் மார்க்கத்தை பற்றி நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவருடன் பேசிக் கொண்ட சமயத்தில் அந்த பெண் என்னிடம், எனக்கு என்னுடைய மார்க்கத்தை பற்றி எனது உள்ளத்தில் நிம்மதியே ஏற்படவில்லை என்று என்னிடம் கூறினார். அவருக்கு இஸ்லாம் மற்றும் அஹ்மதியத் பற்றி அறிமுகம் செய்யப்பட்டது. இஸ்லாமிய போதனைகளின் தத்துவ ஞானம் என்ற நூல் படிப்பதற்கு கொடுக்கப்பட்டது. அதை படித்த பிறகு மதம் தொடர்பாக இருக்கின்ற எனது எல்லா கேள்விகளுக்கும் இதில் பதில் கிடைத்து விட்டது. உண்மையிலேயே இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கமாகும் என்று எனக்கு திருப்தி ஏற்பட்டு விட்டது. இதற்கு பிறகு மேலும் ஜமாத் நூல்களை நான் படிக்க விரும்புகின்றேன் என்று அவர் கூறினார். பிறகு படிக்க ஆரம்பித்தார். இதனால் இஸ்லாத்தின் மீது அவருக்கு இருந்த ஈமான் மேலும் வலுவடைந்து கொண்டே இருந்தது. இதுவரை என்றால் இறுதியில் இவர்கள் காதியான் சென்றார்கள். அங்கு சென்று பையத் செய்தார்கள். வசியத் அமைப்பிலும் இணைந்து விட்டார்கள். பிறகு ஹாலாந்திலிருந்து கிறிஸ்துவராக இருந்த ஹர்ஜான் சாஹிப் அவர்கள் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவம் பற்றி இவ்வாறு எழுதுகின்றார்கள், இறைவனுடன் உள்ள தொடர்பு, அவனது அன்பை பெறுவது ஆகியவற்றை எப்போதும் நான் தேடிக்கொண்டே இருந்தேன். ஆனால் பைபிள் எந்த சமயத்திலும் எனக்கு உண்மையான முறையில் வழிகாட்டவில்லை. ஒரு நாள் வீட்டிலிருந்து வெளியே வருவதற்கு முன்பு உள்ளத்தில் மிகுந்த ஊக்கத்துடன் இறைவனிடம், எனக்கு உண்மையின் பக்கம் வழிகாட்டுவாயாக என்று நான் துஆ செய்தேன். உன்னை சந்திக்க வைக்கின்ற ஒரு நபரை நான் சந்திக்கும்படி செய்வாயாக என்று நான் துஆ செய்தேன். நான் இவ்வாறு துஆ செய்த இந்த நாள் ஹாலாந்தின் மன்னருடைய பிறந்த நாளாக இருந்தது. அன்றைய தினத்தில்
எல்லோரும் வெளியில் வந்து தங்கள் ஸ்டால்களை வைப்பார்கள். இப்போது 1 மணி நேரம் கூட கழிந்திருக்காது, நான் அஹ்மதியா ஜமாத்தின் புக் ஸ்டாலை கடந்து வந்தேன். அங்கு எனக்கு ஒரு அஹ்மதி நண்பர் கிடைத்தார். அவர் எனக்கு அஹ்மதியா ஜமாத்தை பற்றி அறிமுகம் செய்து வைத்தார். அவர் மற்ற ஜமாத் நூல்களை தந்ததுடன் இஸ்லாமிய போதனைகளின் தத்துவ ஞானம் என்ற நூலையும் தந்தார். வீட்டிற்கு சென்ற பிறகு இந்த நூலை நான் படித்தேன். அதனால் எனது உலகமே மாறிவிட்டது. இந்த நூலை எழுதியவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, மாறாக இறைவனிடமிருந்து அறிவை கற்றுக்கொண்ட மனிதரால் தான் இப்படிப்பட்ட நூலை எழுத முடியும் என்பதை உடனடியாக நான் தெரிந்து கொண்டேன். மேலும் உண்மையிலேயே இஸ்லாம் உண்மையான மார்க்கமாகும் என்பதும் எனக்கு தெரிந்துவிட்டது. அதற்கு பிறகு நான் ஹாலாந்தில் நடைபெற்ற ஆண்டு மாநாட்டிலும் ஜெர்மனியில் நடைபெற்ற ஆண்டு மாநாட்டிலும் கலந்து கொண்டேன். இந்த ஆன்மீக மாநாடுகள் என் மீது அசாதாரணமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. இவை எல்லாமே நான் கேட்ட துவாவிற்கான பதிலாகும் என்று எனக்கு தெளிவாக புரிந்துவிட்டது. மறுப்பதற்கான எந்த ஒரு காரணமும் என்னிடம் இருக்கவில்லை என்று இவர் கூறியுள்ளார். பிறகு ஜெர்மன் ஆண்டு மாநாடு நடந்த சமயத்தில் இவர் பையஸ் செய்துவிட்டார். லிபியாவில் இருந்தும் ஹாலா சாஹிபா அவர்கள் இவ்வாறு எழுதுகின்றார்கள்: லிபியாவில் கடாபியின் ஆட்சி கவிழ்ந்த பிறகு நான் இறைவனிடம் மிகவும் மன்றாடியவாறு, இப்போதாவது நீ இமாம் மஹ்தியை விரைவாக அனுப்பி வைத்து நிலைமைகளை சீர்படுத்துவாயாக என்று துவா செய்தேன். இதற்கு பிறகு திடீரென்று ஒரு நாள் சேனல்களை மாற்றிக் கொண்டிருந்த போது எனக்கு MTA கிடைத்தது. அதில் நான் ஹஜ்ரத் மசீஹே மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் புகைப்படத்தை பார்த்தேன். அது எனது கவனத்தை தன் பக்கம் ஈர்த்தது. இதனால் நான் இந்த சேனலின் பல்வேறு நிகழ்ச்சிகளை பார்க்க ஆரம்பித்தேன். அஹ்மதியத்தின் கொள்கைகளை பற்றி எனக்கு தெரிய ஆரம்பித்தது. இவ்வாறு MTA பார்க்கின்ற இந்த தொடர் 1 ஆண்டு வரை நீடித்தது. இதற்கு பிறகு தாமதிக்காமல் உடனடியாக பையஸ் செய்துவிட வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். எனது உறுதியான நிலையற்றலுக்காகவும் வலுவான ஈமானுக்காகவும் துவா செய்யுங்கள் என்று இவர் எனக்கு கடிதம் எழுதியுள்ளார். பிறகு துவாக்கேயில் உள்ள மிஷன் ஹவுஸில் டிரைவராக தொண்டு செய்வதற்கான நல்வாய்ப்பு பெற்றுள்ள கோனே அப்துல்லா சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள்: எனக்கு திருமணமாகி 2 வருடங்கள் கழிந்து விட்டன. எனக்கு எந்த சந்ததியும் இல்லை. 2 வருடங்களுக்கு முன்பு நான் அஹ்மதியத் என்ற பெயரை புதிதாக கேள்விப்பட்டேன். இமாம் மஹ்தி அவர்கள் தோன்றிவிட்டார்கள் என்ற செய்தியும் எனது காதுகளுக்கு எட்டியதுதான் தாமதம். நான் எனக்கு சந்ததிகள் கிடைப்பதற்காக துவா செய்தேன். என் அல்லாஹ்வே, நன்கு கேட்பவனும் நன்கு அறிந்தவனுமான இறைவனே, உண்மையிலேயே மசீஹ் மற்றும் மஹ்தி தோன்றியிருந்தால், மேலும் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் அந்த மஹ்தியும் மசீஹும் ஆவார்கள் என்றால் எனக்கு சந்ததிகளின் அருட்கொடையை வழங்குவாயாக. மேலும் முஹம்மதிய மசீஹின் அடியாராக ஆகுவதற்கான தௌஃபீக்கையும் வழங்குவாயாக என்று நான் துவா செய்தேன். இவர் கூறுகின்றார்: அல்லாஹ் எனது துவாவை ஏற்றுக்கொண்டான். இந்த மாதத்தில் தான் எனது மனைவிக்கு கர்ப்பம் தரித்தது. இப்போது எனக்கு ஒரு மகளும் இருக்கின்றாள் என்று எழுதியுள்ளார். இதற்கு பிறகு குடும்பத்துடன் இவர் பையஸ் செய்துவிட்டார். சிலருக்கு எவ்வகையிலும் திருப்தி ஏற்படாமலேயே இருந்தாலும் கூட உண்மையை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் அப்படிப்பட்டவர்கள் தங்களது மூளையை மற்ற அனைத்து சிந்தனைகளை விட்டும் காலியாக வைத்துவிட்டு இறைவன் நேரான வழியின் பக்கம் வழிகாட்டுவதற்காக துவா செய்ய வேண்டும் என்று ஹஜ்ரத் மசீஹே மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதற்கிணங்க துவா செய்து வந்தால் நல்லெண்ணமுடையவராக இருக்கும் நிலையில் அப்படிப்பட்டவர் இறைவனிடம் வழிகாட்டலை கேட்டால் அல்லாஹ் அவர்களுக்கு வழிகாட்டுகின்றான். ஏதாவது ஒரு வழியின் மூலமாக அல்லது கனவுகளின் மூலமாக வழிகாட்டல் கிடைக்கின்றது. இஸ்லாம் மற்றும் அஹ்மதியத்தின் உண்மை அப்படிப்பட்டவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. கனவுகள் பற்றிய சில சம்பவங்கள் உள்ளன, அவற்றை நான் கூறுகின்றேன். கேம்பியாவின் அமீர் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள்: டோங்கே கபோ என்ற இடத்தை சார்ந்த ஒரு நண்பர் கூறினார், அஹ்மதியா ஜமாத்தின் தூது செய்தியை எப்போது நான் கேள்விப்பட்டேனோ அப்போதிருந்தே எப்போதும் அதை நல்லதாகவே உணர்கின்றேன். பிறகு அஹ்மதியா ஜமாத்தில் உள்ள நபர்களின் நல்லொழுக்கம் சிறந்ததாகவும் பிறரிடம் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றது. ஆனால் எனக்கு எப்போதும் இந்த விஷயம் வியப்பாக இருந்தது. அனைத்து முஸ்லிம் ஆலிம்களும் என்ன காரணத்தினால் அஹ்மதியத்திற்கு எதிரிகளாக இருக்கின்றனர்? எல்லோரும் தவறில் இருக்கின்றனர் என்பது நடக்க முடியாத ஒன்றாகும் என்று நான் கருதியதால் அஹ்மதியா ஜமாத்தின் வாதம் பற்றி நான் எப்போதும் சந்தேகத்திலேயே இருந்து வந்தேன். அந்த ஏரியாவின் மிஷனரி நான் இந்த விவகாரத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்று எனக்கு ஆலோசனை கூறினார். துவா செய்யுங்கள், அதன் மூலம் அல்லாஹு தாலா வழிகாட்ட வேண்டும் என்று கூறினார். நான் துவா செய்ய ஆரம்பித்தேன். ஒரு நாள் இரவில் கனவில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து,
என்னுடன் வாருங்கள் என்று கூறினார்கள். அப்போது ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வேறு சில மக்களும் இருந்தனர். நான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தேன். நாங்கள் ஒரு பாலைவனத்தை கடந்து சென்றோம். அதை கடந்து வந்து எந்த இடத்திற்கு நாங்கள் வந்து சேர்ந்தோமோ அந்த இடத்தில் தொலைவில் சில மக்கள் தென்பட்டனர். நான் இந்த மக்களுக்கு அருகில் சென்றதும் இவர்கள் அஹ்மதியா ஜமாத்தை சார்ந்த நபர்கள்தான் என்பதை நான் தெளிவாக அடையாளம் கண்டு கொண்டேன். அதாவது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரு பிரிவினருடன் இருந்தார்கள். முதலாவது பிரிவினர் முன்னவர்கள் ஆவர், இரண்டாவது பிரிவினர் பின்னவர்கள் ஆவர். இந்த கனவின் மூலம் எனக்கு அஹ்மதியத்தின் உண்மை தெளிவாக தெரிந்துவிட்டது. நான் இந்த கனவை மிஷனரி சாஹிப் அவர்களிடம் கூறினேன். பிறகு பையத் செய்து அஹ்மதியத்தில் இணைந்தேன் என்று இவர் கூறுகின்றார். இவர் தப்லீகும் செய்கின்றார். இவர் மூலம் பல மக்களும் அஹ்மதியத்தில் இணைந்துள்ளனர். பிறகு ஹைட்டியின் முபல்லிக் சாஹிப் எழுதுகின்றார்கள், புதிதாக பையத் செய்திருந்த அப்துல் முத்தாலிப் சாஹிப் அவர்கள் கூறினார்கள், அவர்கள் ஜமாத் தொடர்பாக ஆராய்ந்து வந்தார்கள். 2014 ஆண்டு பிப்ரவரி மாதத்தின் 2ஆம் வாரத்தில் நடந்த சம்பவம் இது. அவர் கூறுகின்றார், நான் கனவில் பார்த்தேன். ஒரு பகல் வழக்கத்திற்கு மாற்றமாக மிகவும் பிரகாசமாக இருக்கின்றது. சூரியன் மிக அருகில் இருப்பது போன்று தோன்றியது. சூரியன் மிக அருகில் ஒளி வீசிக் கொண்டிருந்தது. அப்போது திடீரென்று மிகவும் கடுமையான பூகம்பம் ஏற்பட்டது. அதனால் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே ஏறக்குறைய எல்லா வீடுகளும் அழிந்து விட்டன. இவரது வீட்டின் சில பகுதிகளும் கூட வீழ்ந்து விடுகின்றது. இந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டவாறு நான் அஹ்மதியா ஜமாத்தின் மிஷன் ஹவுஸை சென்று பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இவருக்கு ஏற்பட்டது. கனவிலேயே அவர் வீட்டிலிருந்து மிஷன் ஹவுஸின் பக்கம் செல்ல ஆரம்பிக்கின்றார். வழியில் எல்லா இடங்களிலும் அழிந்த நிலையில் இருந்த கட்டிடங்கள் இருந்தன. மக்கள் தெருக்களில் இறங்கி அலறிக் கொண்டிருந்தனர். அவர்கள் அஹ்மதியா ஜமாத்தின் மிஷன் ஹவுஸிற்கு வந்து சேர்கின்றனர். அப்போது மிஷன் ஹவுஸ் கட்டிடம் எவ்வித இழப்பிற்கும் ஆளாகாமல் முற்றிலும் சரியாக இருப்பதை இவர் பார்க்கின்றார். முபல்லிக் சாஹிப் அவர்களும் மற்ற சில அஹ்மதி சகோதரர்களும் வீட்டிற்கு வெளியில் நின்றவாறு பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தேன் என்று இவர் கூறுகின்றார். தொடர்ந்து கூறுகின்றார், என்னை பார்த்ததும் முபல்லிக் சாஹிப் அவர்கள் வாருங்கள் சீ போர்ட்டிற்கு செல்லலாம் என்று கூறுகின்றார்கள். நாங்கள் எல்லோரும் துறைமுகத்தை அடைந்ததும் அங்கு வெள்ளை நிறத்தில் ஒரு கப்பல் நிற்பதை கண்டோம். அஹ்மதி சகோதரர்களான நாங்கள் எல்லோருமே அதில் ஏறி சென்றோம். அந்த கப்பலில் முதலிலேயே சில அஹ்மதிகள் ஏறி இருந்தனர். நாங்கள் இந்த பெரிய கப்பலின் மூலம் கடலில் எங்கள் பயணத்தை ஆரம்பித்தோம். இதற்கு பிறகு கனவு முடிந்துவிட்டது. இவர் கூறுகின்றார், எனது உள்ளத்தில் இந்த விஷயம் மிகவும் உறுதியாக பதிந்து விட்டது. அதாவது ரட்சிப்பு கிடைக்க வேண்டும் என்றால் அது இனி அஹ்மதியத்தின் மூலமே கிடைக்கும் என்று எனக்கு உறுதியான நம்பிக்கை ஏற்பட்டது என்று கூறுகின்றார். அதற்கு பிறகு அவர்கள் பைய செய்து விட்டார்கள். பிறகு ஆஸ்திரேலியாவிலிருந்து நமது முபல்லிக் சாஹிப் எழுதுகின்றார்கள், ஒரு சீக்கிய நண்பரான டீகந்தர் சாஹிப் அவர்கள் தப்லீகின் கீழ் இருந்து வந்தார்கள். ஆஸ்திரேலியாவின் ஆண்டு மாநாட்டிலும் அவர் கலந்து கொண்டார். போதுமான அளவு ஆராய்ச்சி செய்து பார்த்த பிறகு ஒரு கனவின் அடிப்படையில் அவர்கள் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். முபல்லிக் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், இவர் எனக்கு போன் செய்தார். அப்போது அவர்களின் குரல் தழுதழுத்த நிலையில் இருந்தது. அவருக்கு பேசுவது கடினமாக இருந்தது. அவர்கள் அழுதார்கள். அவர்கள் கூறினார்கள், 3 நாட்களுக்கு முன் நான் கனவில் பார்த்தேன். மிகவும் இருள் நிறைந்த இடத்தில் நான் இருக்கின்றேன். இந்த இருளின் காரணமாக நான் மிகவும் பயந்து மிகவும் பதட்டத்துடன் இருந்தேன். மூச்சு விட முடியாது என்பதை போன்ற நிலைமை இருந்தது. உயிர் போய்விடும் என்ற நிலைமை இருந்தது. இந்த இருளிலிருந்து எப்படி நான் வெளியேறுவேன் என்று நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அந்த தருணத்தில் இருளிலிருந்து திடீரென்று பிரகாசம் உருவாகியது. அதனால் இருள் ஒளியாக மாறியது. ஒரு பெரியவர் எனக்கு முன்னால் வந்து நின்றார். இந்த இருளிலிருந்து வெளியேற வேண்டும் என்றால் எனது கையை பிடியுங்கள் என்று அவர் என்னிடம் கூறினார். அவர் தனது கையை என் பக்கம் நீட்டினார். அவரது கையை பிடித்ததுமே எனது கண்கள் திறந்து விட்டன. இது எப்படிப்பட்ட கனவு என நான் 2 நாட்கள் வரை கவலையுடன் இருந்தேன். இந்த கனவும் இந்த பெரியவரும் எனது மூளையை விட்டு அகலவில்லை. அதே நாளில் முபல்லிக் சாஹிப் அவர்கள் இவரை அழைத்து ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் கலீஃபாக்களின் புகைப்படங்களை அவருக்கு காட்டினார். அப்போது அவர் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரது புகைப்படத்தின் மீது தனது கையை வைத்தவாறு, இந்த பெரியவர் தான் என்னிடம் எனது கையை பிடியுங்கள், அதன் மூலம் இருளிலிருந்து உங்களுக்கு ரட்சிப்பு கிடைத்துவிடும் என்று கூறினார்கள் என்று கூறினார். மாலியின் முபல்லிக் சாஹிப் எழுதுகின்றார்கள், ஒரு நபர் ஜமாத்தின் மிஷன் ஹவுஸிற்கு வந்து, இன்றிலிருந்து நான் அஹ்மதி ஆகின்றேன், தயவு செய்து நீங்கள் என்னிடம் பையத் வாங்குங்கள் என்று கூறினார். பையத் செய்வதற்கான காரணத்தை இவரிடம் கேட்டபோது அவர் கூறினார், முஸ்லிம்களின் இன்றைய நிலைமைகளின் காரணமாக எனது உள்ளம் எந்த ஒரு பிரிவில் இணைவதையும் விரும்பாமல் இருந்தது. நான் திருக்குர்ஆனையும் ஹதீஸ் நூல்களையும் படித்துவிட்டு அதன் போதனைகளுக்கு ஏற்ப முடிந்தவரை செயல்படுவதற்கு முயற்சி செய்து வந்தேன். ஆனால் முஸ்லிம்களின் தற்போதைய நிலைமை எனது உள்ளத்தில் எப்போதும் இந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருந்தது. அதாவது இறைவன் இந்த மார்க்கத்தை இந்த நிலைமையில் விட்டுவிட மாட்டான்.
மஹ்தி கண்டிப்பாக தோன்றுவார் என்று நான் கருதி வந்தேன். இது இமாம் மஹ்தி தோன்ற வேண்டிய காலம்தான் என்றும் நான் எண்ணினேன். அதற்காக துவா செய்து வந்தேன். அவர் கூறுகின்றார், நேற்றைய இரவில் நான் துவா செய்த பிறகு தூங்கினேன். அப்போது கனவில் நிலா வானத்தை விட்டும் தனியாக பிரிந்திருப்பதை கண்டேன். அது பூமியின் பக்கம் வந்து கொண்டிருந்தது. நிலவு அருகில் வந்து வந்து இறுதியில் எனது கைகளில் வந்து விட்டது. அதிலிருந்து மஹ்தி வந்து விட்டார் என்று குரல் வந்தது. மேலும் அந்த மஹ்தி குரல் கொடுத்து மக்களை அழைத்துக் கொண்டிருந்தார். இவர் கூறுகின்றார், உங்களது ரேடியோ ஜால் மஹதி, அதாவது மஹ்தி வந்து விட்டார், மஹ்தி வந்து விட்டார் என்ற அறிவிப்பைத்தான் செய்கின்றது. எனவே இப்போது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, நான் பையஸ் செய்கின்றேன் என்று அவர் கூறினார். கினியாவில் உள்ள கோனக்கரியை சார்ந்த அல்சேனே சோமு சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கு ஒரு அகமதி நண்பரான முகமது சாஹிப் தப்லீக் செய்து கொண்டிருந்தார். ஆனால் எனது உள்ளம் திருப்தி அடையவில்லை. அல்லாஹ் எனக்கு நேர் வழி காட்ட வேண்டும் என்று நான் தொடர்ந்து துவா செய்து வந்தேன். இந்த சமயத்தில் நான் கனவில் எந்த வழியின் பக்கம் நான் அழைக்கப்படுகின்றேனோ அதுதான் சரியான வழியாக இருக்கின்றது என்பதை பார்த்தேன். இதனால் எனது உள்ளத்திற்கு நிம்மதி ஏற்பட்டது. அல்லாஹ் எனக்கு பையஸ் செய்வதற்கான தௌஃபீக்கை வழங்கியுள்ளான் என்று எழுதியுள்ளார். பிறகு ஜெர்மனியிலிருந்து இப்ராஹிம் காலூன் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், ஜமாத் எனக்கு அறிமுகமான பிறகு நான் எம்டிஏவை பார்க்க ஆரம்பித்தேன். இதற்கு பிறகு நான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உண்மை தொடர்பாக அல்லாஹ்விடம் துஆ செய்து கேட்டேன், இஸ்திகாராவும் செய்தேன். ஒரு நாள் இஸ்திகாரா தொழுகை தொழுத பிறகு நான் கனவில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன். அவர்கள் தங்களது மாளிகையில் இருந்து வெளியே வருகின்றார்கள். இந்த மாளிகையின் சுவர்களில் இருந்து ஒளியின் கதிர்கள் பிரகாசித்துக் கொண்டிருந்தன. நான் இஹ்ராம் அணிந்தவாறு அவரது மாளிகையின் வாசற்படிக்கு அருகில் நின்று கொண்டிருந்தேன். நான் குனிந்தவாறு எனது கைகளை எனது கால் முட்டுகளில் வைத்தேன். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களது கையை திறந்து அதனை எனது தலையின் மீது வைத்தார்கள். அப்போது நான் அவர்களிடம் சமன் வாத்தாத்தன் கேட்டேன், கட்டுப்பட்டேன் என்று கூறினேன். இதற்கு பிறகு நான் கண் விழித்தேன். இதற்கு பிறகு எனது நெஞ்சம் திறந்து விட்டது என்று இவர் கூறுகின்றார். பிறகு எகிப்திலிருந்து ஒரு இளைஞர் எழுதுகின்றார், நான் எகிப்தில் உள்ள இளைஞராவேன். ஒரு வருடத்திற்கு முன்னால் எம்டிஏ மூலமாக எனக்கு ஜமாத் அறிமுகமானது. ரட்சிப்பிற்குரிய பிரிவு இதுதான் என்பதை பற்றி எனக்கு உறுதி ஏற்பட்டுவிட்டது. எனது பையத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று எழுதியுள்ளார். இவர் எழுதுகின்றார், ஒரு நாள் இரவில் நான் இறைவனிடம் அழுது நான் உறுதியாக நிலைத்து நிற்பதற்காக ஒரு அடையாளத்தை காட்டும்படி கேட்டேன். அப்போது கனவில் நான் என்னை ஒரு சபையில் பார்த்தேன். அந்த சபையில் நான் உங்களை பார்த்தேன் என்று எனக்கு அவர் எழுதியுள்ளார். கூறுகின்றார், அப்போது நீங்கள் வெள்ளியிலான ஒரு மோதிரத்தை எனது கைகளில் அணிவித்தீர்கள். அதில் ஒரு திருக்குர்ஆன் வசனமும் எழுதப்பட்டிருந்தது. நான் கண் விழித்ததும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த கனவை இஸ்லாம் மற்றும் அகமதியத்திற்கு இடையில் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக கருதினேன். இவ்வாறு இவர் எழுதியுள்ளார். பிறகு செரோலியோனில் இருந்து முபல்லிக் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், சேனுமோ ரீஜனில் உள்ள மிக தொலைவில் உள்ள ஒரு ஜமாத்தான டோங்கோ ஃபீல்டிற்கு அருகில் உள்ள பகுதிகளில் அகமதியத்தின் செடி நடப்படாமல் இருந்தது. இந்த இடத்தில் உள்ள பக்கத்தில் உள்ள கிராமத்தில் நல்லொழுக்கம் உள்ள ஒரு இளைஞர் இருந்து வந்தார். இந்த கிராமத்தில் உள்ளவர்கள் தங்களது உள்ளூர் வழக்கத்திற்கு ஏற்ப இவரை இளைஞர்களின் தலைவராக ஆக்குவதற்காக அவரது தலையில் கிரீடத்தை அணிவித்தனர். அந்த இளைஞர் கூறுகின்றார், எந்த இரவில் எனக்கு இந்த கிரீடம் அணிவிக்கப்பட்டதோ அந்த இரவில் கனவில் நான் ஒரு பெரிய பள்ளிவாசலையும் ஒரு சிறிய பள்ளிவாசலையும் பார்த்தேன். நான் தொடுவதற்காக பெரிய பள்ளிவாசலுக்கு போக விரும்புகின்றேன். அப்போது இவ்வாறு குரல் வந்தது, நீங்கள் உங்களது துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அல்லாஹ்வுடன் உங்களுக்கு உள்ள தொடர்பு நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் இந்த சிறிய பள்ளிவாசலுக்கு செல்லுங்கள் என்ற குரலை நான் கேட்டேன். அந்த குரலை கேட்டதும் நான் சிறிய பள்ளிவாசலுக்கு செல்கின்றேன். அப்போது எனது தந்தையார் இந்த பள்ளிவாசலில் அமர்ந்திருப்பதை நான் பார்க்கின்றேன். அவர்கள் என்னை பார்த்து, மகனே, இது அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் பள்ளிவாசலாகும். அல்லாஹ்வுடன் நீங்கள் தொடர்பை நிலைநாட்ட விரும்பினால் இந்த பள்ளிவாசலுக்கு மட்டுமே நீங்கள் வந்து தொழ வேண்டும், இதனுடன் தொடர்பு வைக்க வேண்டும் என்று கூறினார்கள். இந்த இளைஞர் கூறுகின்றார், இந்த கனவை பார்ப்பதற்கு முன்பு வரை எனக்கு அஹ்மதியா ஜமாத் பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் இதற்கு பிறகு நான் அருகிலுள்ள கிராமத்தில் உள்ள மக்களிடம் இங்கு அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் பள்ளிவாசல் இருக்கிறதா என்று கேட்க ஆரம்பித்தேன். ஒரு நபர் எனக்கு டோங்கோவில் உள்ள பள்ளிவாசலை பற்றி கூறினார். அங்குள்ள முபல்லிக் சாஹிபை தொடர்பு கொண்டு நான் பையஸ் செய்து ஜமாத்தில் இணைந்து விட்டேன் என்று இவர் எழுதியுள்ளார். அசல் விஷயம் கலப்பற்ற உள தூய்மை இருக்க வேண்டும். அதிகமான எண்ணிக்கையை நாம் சார்ந்திருக்கவில்லை. அல்லாஹ்வின் அருள் யாருடன் இருக்கின்றது என்று பார்க்க வேண்டும்.
इस तरफ भी முஸ்லிம்களின் எல்லா பிரிவுகளும் ஒரு பக்கமாகவும் அஹ்மதியா ஜமாத் மட்டும் ஒரு பக்கம் இருக்கின்றது என்று மட்டும் கூறுவது சரியல்ல. இந்த கனவில் பெரும்பான்மையை பார்க்க வேண்டாம், அல்லாஹ்வின் உதவியும் ஆதரவும் யாருடன் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்பதன் பக்கம் சைகையாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவது எங்கு அதிகமாக இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. கேம்பியாவிலிருந்து ஒரு நபர் தனது கனவை பற்றி எடுத்து கூறியவாறு எழுதுகின்றார். ஒரு நாள் அவர் தூங்கிக் கொண்டிருந்த போது கனவில் ஒரு நபர் வருவதை பார்த்தார். இவர் அந்த நபரின் கையை வலுவாக பற்றியவாறு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று கூறினார். கனவில் இவர் அந்த நபரை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. பிறகு கனவிலே இவர் மக்களிடம் இவர் யார் என்று கேட்கின்றார். அதற்கு இவர்கள் அஹ்மதியா ஜமாத்தின் தலைவராவார்கள் என்று கூறுகின்றார்கள். அதற்கு பிறகு நான் கண் விழித்தேன். அடுத்த நாள் காலையில் இந்த நபர் நமது மிஷன் ஹவுஸிற்கு வந்தார். நமது முஅல்லிமிடம் நமது கனவை கூறினார். அப்போது நமது முஅல்லிம் எம்டிஏ பார்த்துக் கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் எனது ஜும்மா குத்பா பேருரை எம்டிஏவில் வந்து கொண்டிருந்தது. அவர்கள் கூறுகின்றார்கள், டிவியில் என்னை பார்த்ததும் அவர் நேற்று இரவு எனது கனவில் இதே நபர்தான் வந்தார் என்று கூறினார். பிறகு அவர் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டார். நாயிப் நாதிர் சாஹிப் தாவத் இலல்லா காதியான் அவர்கள் எழுதுகின்றார்கள், இங்கு ஹனுமான் கட்டில் மோஜோன் வாலி என்ற இடத்தை சார்ந்த லால்தீன் சாஹிப் என்பவர் சில நாட்களுக்கு முன்பு ஒரு கனவை கண்டார். இறந்து போன ஒரு குழந்தை இவரிடம், உங்களிடம் 4 பேர் வருவார்கள், அவர்கள் உங்களுக்கு இஸ்லாம் மார்க்கம் பற்றிய விஷயங்களை கூறுவார்கள், நீங்கள் அவர்கள் கூறுவதை கேட்டு அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும், அவர்கள் கூறுவதற்கேற்ப செயல்பட வேண்டும் என்று கூறியது. அதற்கு பிறகு நாங்கள் லால்தீன் சாஹிப்பின் வீட்டிற்கு சென்று அவர்களுக்கு அஹ்மதியத்தின் தூது செய்தியை தெரிவித்த போது அவர்கள் நாங்கள் கூறிய எல்லா விஷயங்களையும் கேட்ட பிறகு எங்களிடம், நீங்கள் வருவது பற்றிய தகவல் முதலிலேயே எனக்கு கனவு மூலம் தெரிவிக்கப்பட்டு விட்டது, நான் உங்களுக்காக காத்திருக்கின்றேன் என்று கூறினார். பிறகு அவரும் அவரது மகன்களும் முழு குடும்பமும் பைய செய்தனர். கிர்கிஸ்தானில் உள்ள ஒரு உள்ளூர் ஜமாத்தை சார்ந்த புதிதாக பைய செய்த ஒரு நபர் பஹாதுர் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதுகின்றார். 1998 நடந்த சம்பவம் இது. நான் ஒரு நாள் அசத் தொழுகை தொழுது கொண்டிருந்தேன். சலாம் கொடுப்பதற்கு சிறிது நேரத்திற்கு முன்னால் எனக்கு கஸ்பு காட்சியினை காண்கின்ற நிலை ஏற்பட்டது. எனது வலது காதில் சூரா யூனுஸின் இந்த வசனம் ஓதப்பட்டது. அந்த வசனம், வல்லாஹு யதூ இலா தாரிஸ் ஸலாம் வ யஹ்தி மன் யஷாஉ இலா ஸிராத்தின் முஸ்தகீம். அல்லாஹ் அமைதியின் இல்லத்தின் பக்கம் உங்களை அழைக்கின்றான், அவன் தான் விரும்புவோருக்கு நேர்வழியின் பக்கம் வழிகாட்டுகின்றான். இதற்கு பிறகு இந்த வசனம் பற்றிய விளக்கத்தை இந்தியாவிலிருந்து ஒரு ஆசிரியர் வந்து உங்களுக்கு புரிய வைப்பார் என்று எனக்கு கூறப்பட்டது. அதற்கு பிறகு இந்த நிலை முடிந்துவிட்டது. தொழுகையை முடித்த பிறகு நான் என்னிடம் இத்தகைய நிலை ஏன் ஏற்பட்டது என்று எண்ணி மிகவும் வியப்பில் ஆழ்ந்து விட்டேன். ஏனென்றால் அந்த நேரம் வரை எனக்கு இந்தியா என்ற நாடு பற்றியே எதுவும் தெரியாது, அதன் பெயரை கூட நான் கேள்விப்பட்டதில்லை. பிறகு எனக்கு எனது பணி நிமித்தமாக கிர்கிஸ்தானிலிருந்து ரஷ்யா வர வேண்டியது வந்தது. நான் அங்கு சென்றதும் இந்தியாவுடன் தொடர்புடைய சில நண்பருடன் எனது சந்திப்பு நிகழ்ந்தது. ஆனால் ஜமாத் தொடர்பாக எனக்கு எதுவும் தெரியாது. அவரிடம் கூட மார்க்க விஷயங்கள் பற்றி எதையும் நான் பேசவில்லை. உலக விஷயங்கள் மற்றும் வியாபார விஷயங்கள் தொடர்பாகவே அவர்களிடம் நான் பேசினேன். பிறகு மெதுமெதுவாக மார்க்க பற்றி தெரிய வந்தது. அதில் ஆர்வமும் அதிகரித்தது. ஒரு நாள் அஹ்மதியா ஜமாத்துடன் எனக்கு அறிமுகம் ஏற்பட்டது. எனக்கு அல்லாஹ்வின் அருளால் ஜமாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது. 2012ஆம் ஆண்டில் நான் பையத் செய்து ஜமாத்தில் இணைந்தேன். இந்த எளியவனுக்கு இந்த வசனத்தின் விளக்கமும் புரிய வந்தது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காதியானுடன் தொடர்பு இருக்கின்றது. எனவேதான் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் நல்வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு வழங்கியுள்ளான். இந்தியாவிலிருந்து தோன்றியவரே எனக்கு நேர்வழி கிடைப்பதற்கும் எனது ரட்சிப்பிற்கும் காரணமாக இருந்துள்ளார் என்பது எனக்கு புரிய வந்தது என்று இவர் எழுதியுள்ளார். மகாராஷ்டிராவில் உள்ள சாந்த்பூரில் உள்ள நமது முபல்லிக் இன்சார்ஜ் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், இங்கு ஒரு சிற்றூர் இருக்கின்றது. அங்கு ஷேக் கதீர் சாஹிப்பின் மனைவியான சுல்தானா பேகம் என்பவர் நீண்ட காலமாக ஜமாத்தை கடுமையாக எதிர்த்து வந்தார். இந்த பெண் ஆந்திர மாநிலத்தை சார்ந்த ஒரு கடும் எதிரியின் குடும்பத்தை சார்ந்தவர் ஆவார். திருமணத்திற்கு பிறகு இவரது கணவரான ஷேக் கதீர் சாஹிப் அவர்கள் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டார். இதனால் வீட்டில் பெரும் கூச்சல் எழுந்தது. விஷயம் குலா மற்றும் தலாக் வரை எட்டிவிட்டது. ஷேக் கதீர் சாஹிப் அவர்கள் அஹ்மதியத்திற்கு எதிரில் எல்லா உறவுகளையும் அற்பமாக கருதி வந்தார். உறுதியான பாதங்களுடன் நிலைத்திருந்தார். கதீர் சாஹிப் கூறியதற்கு ஏற்ப நாங்களும் இவரது மனைவிக்கு புரிய வைத்தோம். உங்களது கணவர் உண்மையில் நிலைத்திருக்கின்றார்.
நீங்களும் துவா செய்யுங்கள், அல்லாஹ் கண்டிப்பாக அற்புதத்தை காட்டுவான் என்று அவரது மனைவியிடம் கூறினோம். ஆனால் எல்லா சமயத்திலும் அவரது மனைவி அகமதியத்தின் காரணமாக எனது ஈமான் வீணாகிவிடக் கூடாது என்றே கூறி வந்தார். இதன் காரணமாக அவர் அகமதியத்தை விட்டும் விலகி தொலைவில் இருப்பதற்கு முயற்சி செய்து வந்தார். வீட்டில் எம்டிஏ இருந்தும் கூட அவரது மனைவி மதனி சேனலைத்தான் பார்த்து வந்தார். ஆனால் அல்லாவின் வல்லமை தனது தோற்றத்தை வெளிப்படுத்தியது. ஒரு நாள் சுல்தானா சாஹிபா ஒரு கனவு கண்டார். அதில் ஒரு பெரியவர் அவருக்கு கலிமா சொல்லிக் கொடுக்கின்றார். அந்த பெரியவர் திருக்குரான் இறுதி ஷரியத்தாகும், அதற்கேற்ப செயல்படுங்கள் என்றும் கூறுகின்றார். அவர் எண்ணத்திற்கேற்ப அந்த பெரியவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தார்கள். இந்த கனவை பார்த்த பிறகும் இவருக்கு திருப்தி ஏற்படவில்லை. சிறிது காலம் வரை அவர் அமைதியாக இருந்து வந்தார். பிறகு சில நாட்கள் கழிந்த பிறகு மீண்டும் ஒரு கனவை அவர் பார்த்தார். அருகிலுள்ள முழு பகுதிகளிலும் அகமதி பரவி இருந்தது. எவரை கேட்டாலும் அவர் தன்னை அகமதி என்றே கூறினார். பிறகு அவர் முட்டையின் மஞ்சள் கருவுக்குள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதியிருப்பதை கண்டார். மேலும் அதில் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்துவிட்டார்கள் என்றும் எழுதப்பட்டிருந்தது. கனவிலேயே சுல்தானா சாஹிபா எதிரியாக இருக்கின்ற தனது சகோதரரிடம் இவர்கள் உண்மையிலேயே உண்மையான மக்களாவர் என்று கூறுகின்றார். இவரது இயல்பு நல்லதாக இருந்தது. இதற்கு பிறகு காலையில் எழுந்ததும் இவர் பையத் செய்து விட்டார். மாலி ரீஜனிலிருந்து கோலிகோரோ என்ற இடத்திலிருந்து நமது முஅல்லிம் சாஹிப் எழுதுகின்றார்கள். இவரது கிராமமான ஷோவில் பாங்கே ஜாரா சாஹிப் என்ற பெரியவர் அவர்கள் கூறினார்கள். நீண்ட காலத்திற்கு முன்பு அவர் கனவில் மிக உயரமான ஒரு சுவரில் ஏறுவதை கண்டார். அந்த சுவரின் உச்சியை அவர் அடைந்ததும் அங்கு அவருக்கு பல பூக்கள் தெரிகின்றன. இந்த பூக்களுக்கு வலது பக்கம் அதிகமாக மக்கள் அமர்ந்துள்ளனர். கனவில் இவருக்கு நீங்கள் இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். மேலும் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடையாளம் காண வேண்டும் என்றால் இந்த மக்களுடன் நீங்கள் இணைந்து விட வேண்டும் என்று கூறப்பட்டது. ஆனால் இதன் கருத்து என்ன என்பதை இவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அங்குள்ள அஹ்மதியா ரேடியோவின் பெயர் நூர் ஆகும். அவர் நூர் ரேடியோவை கேட்க ஆரம்பித்ததும் மீண்டும் ஒரு முறை அவருக்கு கனவு வந்தது. அதில் இவர்கள் அஹ்மதியா ரேடியோவை சார்ந்த மக்களாவர், இவர்களுடன் இணைந்து விடுங்கள், அதன் மூலம் நீங்கள் இறைவனை அடைவீர்கள் என்று கூறப்பட்டது. அதற்கு பிறகு அல்லாஹ்வின் அருளால் அவர்கள் பைய செய்து விட்டார்கள். அல்லாஹ் இத்தகைய மக்களுக்கு வழிகாட்டும் போது அப்படிப்பட்ட சம்பவங்களை கேட்கின்ற பிறப்பால் அகமதிகளாக இருக்கின்ற அல்லது பழைய அகமதிகளாக இருக்கின்ற நமது பொறுப்புகளும் மிகவும் அதிகமாகிவிடுகின்றது. எனவே உங்களது நிலைமையின் பக்கம் எப்போதும் உங்களது பார்வையை செலுத்துங்கள், அல்லாஹ்வுடன் தொடர்பை ஏற்படுத்துங்கள், உங்களது செயலளவிலான நிலைமைகளை சரி செய்யுங்கள். எப்போதும் நினைவில் வைக்க வேண்டும், நமது சோம்பேறித்தனம் நம்மை இறை அருள்களிலிருந்து விலக்கி வைத்து விடக்கூடாது. அகமதியத்தின் படை முன்னேறி செல்ல வேண்டும். இது அல்லாஹ்வின் விதியாகும். இன்ஷா அல்லாஹ் இது முன்னேறி செல்லும். இந்த படையின் ஒரு பகுதியாக நாமும் ஆகுவதற்காக நாம் அதிகமாக இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். இப்படிப்பட்ட சம்பவங்களும் இருக்கின்றன. அதாவது அகமதியத்திற்கு எதிராக ஃபத்வாக்கள், அதாவது மார்க்க தீர்வுகள் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் இறைவன் படிப்பினையை வழங்குவதற்காக சில நேரங்களில் அல்லாஹ் எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை உருவாக்கி விடுகின்றான் என்றால் இந்த ஃபத்வாக்களை கேட்டு பெறுபவர்களே இந்த ஃபத்வாக்களுக்கு இலக்காகி விடுகின்றனர். எகிப்திலிருந்து புதிதாக பையத் செய்த நமது ஒரு பெண்மணி ரிஹா சாஹிபா எழுதுகின்றார்கள். எனது தந்தை இஹ்வானுல் முஸ்லிமீன் என்ற அமைப்புடன் தொடர்புடையவராக இருந்தார். குருட்டுத்தனமாக அதை பின்பற்றி வந்தார். இந்த அமைப்பு தான் அஹ்மதியா ஜமாத் இஸ்லாத்தின் வட்டத்திலிருந்து வெளியேறிவிட்டது என்ற ஃபத்வாவை தாருல் இஃப்தா என்ற இன்னொரு அமைப்பிடமிருந்து கேட்டு பெற்றது. ஒருமுறை எனது தந்தையார் எனது நெருங்கிய உறவினர்களுக்கு முன்னால் வைத்து எங்கள் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தினார். அப்போது நான் மிகவும் ஆதரவற்ற நிலையில் வேறு வழியின்றி கையேந்தி அல்லாஹ்விடம், இறைவா உனது அருளால் எங்களுக்கு உதவி செய்வாயாக, பொய் கூறிவிட்டு உண்மை கூறியதாக வாதம் செய்பவர்களை பழிவாங்குவாயாக என்று துவா செய்தேன். மேலும் அல்லாஹ்வே, ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையாளராக இருந்தால் ஏதாவது ஒரு அடையாளத்தை காட்டுவாயாக என்றும் துவா செய்தேன். அவர் கூறுகின்றார், நான் ஷவ்வால் மாதத்தின் நோன்புகளை வைத்திருந்தேன். மக்ரிப் தொழுகைக்கான நேரம் வந்தது. தொழுகைக்கு முன்னதாக எகிப்தின் நிலைமைகள் பற்றிய செய்திகளை கேட்பதற்காக டிவியை போட்டேன். அப்போது எனது வியப்பிற்கு ஒரு எல்லையே இல்லாமல் போய்விட்டது. அல்ஹதர் பல்கலைக்கழகம் இஹ்வானுல் முஸ்லிமீன் என்ற அமைப்பை இஸ்லாத்தின் வட்டத்திலிருந்தும் வெளியேற்றி மார்க்க தீர்ப்பு வழங்கியிருந்தது. அவர்களை முர்த்தத் என்று அறிவித்திருக்கின்றது என்ற செய்தி டிவியில் வந்தது. இதை கேட்டு நான் தக்பீர் முழக்கமிட்டவாறு, ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையாளர் ஆவார்கள். எகிப்தின் ஜாமியத்துல் அஸ்ஹர் தரப்பிலிருந்தும் கூறப்பட்டுள்ள ஃபத்வாவிற்கு தாருல் இஃப்தாவிலிருந்து கூறப்பட்ட ஃபத்வாவை விட அதிகமான முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. எனவே நான் எனது தந்தையிடம்,
இப்போது அல்லாஹ்விடமிருந்து எத்தகைய பதில் கிடைத்துள்ளது என்று பாருங்கள். நீங்கள் ஒரு ஃபத்வாவை வெளியிட்டீர்கள், ஆனால் உங்களுக்கு எதிராக அதைவிட சக்தி வாய்ந்த ஃபத்வாவை உங்களுக்கு பதில் கூறும் முகமாக அல்லாஹ் கூற வைத்திருக்கின்றான். இது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உண்மையாளர் என்பதை நிரூபிக்கின்றது என்று கூறினேன். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், ஒரு சமயத்தில் ஒன்று அல்லது இரண்டு நபர்களே நம்முடன் இருந்தனர், வேறு யாரும் இருக்கவில்லை. இப்போது கூட்டம் கூட்டமாக மக்கள் வருவதை நாம் பார்க்கின்றோம். யஅதூன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். பிறகு இது மட்டுமல்ல, இதற்கும் மேல் இன்னொரு விஷயம் கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது எதிரிகள் முடிந்தவரை வலுவாக நம்மை எதிர்த்து மக்கள் நம்மிடம் வருவதை தடை செய்ய விரும்புவார்கள். ஆனால் இறுதியில் அந்த இறை வார்த்தைகளே நிறைவேறின. புதிதாக நம்மிடம் வருபவர் இறைவனின் இந்த இல்ஹாமின் ஒரு அடையாளமாக திகழ்கின்றார். பிறிதோரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள், நமது ஜமாத்தின் ஈமான் பலகீனமாக இருப்பதை அல்லாஹ் விரும்புவதில்லை. அல்லாஹு தாலா தனது அருளால் ஜமாத்தின் ஈமானை வளர்ச்சியடைய செய்வதற்காக அடையாளங்களை வெளிப்படுத்துகின்றான். அல்லாஹ்வின் அருளால் அடையாளங்களின் இந்த தொடர் இன்று வரை நீடித்திருக்கின்றது. ஆனால் சில பேரிழந்தவர்கள் உள்ளனர், அவர்கள் அடையாளங்களை பார்த்தும் படிப்பினையை பெறுவதில்லை. உண்மையை அடையாளம் காண அவர்கள் முயற்சி செய்வதும் இல்லை. அவர்கள் எதிர்ப்பதிலேயே முன்னேறி செல்கின்றனர். அப்படிப்பட்ட மக்கள் ஒரு நாள் தங்களது முடிவை கண்டுகொள்வர். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவன் என்னை நியமித்துள்ளான், இறைவனே என்னை அனுப்பியுள்ளான். எந்த நபர் தான் இறைவனது கட்டளைக்கேற்ப வந்திருப்பதாக கூறுகின்றாரோ அவர் இறைவனின் உதவியையும் ஆதரவையும் தன்னுடன் வைத்திருக்கின்றாரா இல்லையா என்பதை எதிரிகள் பார்த்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் அடையாளத்திற்கு மேல் அடையாளங்களை கண்ட பிறகும் என்னை பொய்யர் என்று கூறுகின்றனர். அந்த எதிரிகள் ஒரு இறை உதவிக்கு பிறகு இன்னொரு இறை உதவி எனக்கு கிடைப்பதை பார்த்த பிறகு இது மந்திர வித்தையாகும் என்று கூறிவிட்டனர். இந்த மக்களிடம் நான் என்ன எதிர்பார்ப்பு வைக்க முடியும்? இவர்கள் அல்லாஹ்வின் வார்த்தைகளை அவமதிக்கின்றனர். இறைவனது வார்த்தைகளுக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும் என்பது நம்மிடம் எதிர்பார்ப்பது என்னவென்றால், அவனது பெயரை கேட்டதுமே இவர்கள் தங்களது முயற்சிகளை கைவிட்டுவிட வேண்டும். ஆனால் இவர்கள் மேலும் மேலும் தீங்கு விளைவிப்பதில் முன்னேறுகின்றனர். முடிவு யாருடைய கையில் இருக்கின்றது என்பதை இவர்களே பார்ப்பார்கள். அல்லாஹ் இந்த எதிரிகளுக்கும் இவர்களது முடிவை விரைவாக காட்டுவானாக. அஹ்மதியத்தின் இந்த படை முன்னேறிக் கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹு தாலா. அல்லாஹ் இதனை இன்னும் வேகமாக முன்னேற வைப்பானாக. நாமும் எப்போதும் இதன் அங்கமாக இருப்போமாக. ஜும்மா தொழுகைக்கு பிறகு சிலருக்கு நான் ஜனாதா தொழ வைப்பேன். மதிப்புக்குரிய ஜமீல் அகமது கைல் சாஹிப் அவர்கள் மிக நீண்ட காலமாக ஜெர்மனியில் இருந்து வருகின்றார். தனது குடும்பத்தினருடன் யூகே ஆண்டு மாநாட்டிற்கு இவர்கள் வந்திருந்தார்கள். 2 குடும்பத்தை சார்ந்தவர்கள் 2 கார்களில் வந்திருந்தனர். செப்டம்பர் 3ஆம் தேதி ஜெர்மனிக்கு திரும்பி செல்லும் வழியில் இரவில் லேம்பர்க் நகரத்திற்கு அருகில் ரோட்டில் வேலை நடந்து கொண்டிருந்தது. அங்கு இவரது கார் விபத்தில் சிக்கியது. காரை இவரது மகள் ஓட்டி வந்தார்கள். இந்த விபத்தில் பின்னால் வந்த ஒரு கார் ஓவர்டேக் செய்ய முயற்சி செய்த போது அது இவரது வண்டியில் மோதியது. இதன் காரணமாக பேலன்ஸ் செய்ய முடியாமல் இவரது கார் அடுத்த லேனில் சென்று விட்டது. எதிரில் வந்த வண்டியின் மீது இந்த வண்டி மோதியது. இதன் காரணமாக ஜமீல் அகமது சாஹிபின் மனைவி அமத்துல் ஹமீத் சாஹிபா அவர்களும் இவரது பேத்தியான ஜரீனா ஜமீலா அஹ்மத் வயது 14 மற்றும் அவரது மகள்வழி பேத்தியான ஃபாத்திரானா வயது 10 ஆகியோர் சம்பவம் நடந்த இடத்திலேயே வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஜமீல் சாஹிபின் மகள் உம்தா காரை ஓட்டிக் கொண்டு வந்தார். அவரும் அவர்களது பேரரும் கடுமையாக காயமடைந்து கோமாவில் சென்று விட்டனர். இப்போது இவர்களது நிலைமையில் முன்னேற்றம் இருக்கின்றது. அல்லாஹ் முழுமையான முறையில் விரைவாக குணமடைய செய்வானாக. மதிப்பிற்குரிய அமத்துல் ஹமீத் சாஹிபா அவர்களுக்கு ஏறக்குறைய 15 வருடங்களாக ஹேக்கன் ஆஃபன்பாக்கில் சதர் லஜனாவாக தொண்டாற்றும் நல்வாய்ப்பு கிடைத்தது. பைத்துல் ஜாமியா ஹேக்கன் ஆஃபன்பாக்கில் அடிக்கல் நாட்டப்பட்ட போது கல் வைப்பதற்கான நட்பாக்கியம் இவருக்கு கிடைத்தது. மர்ஹூமா அவர்கள் மன்ஷேரா மாவட்டத்தை சார்ந்த ராணா கராமத்துல்லா சாஹிப் அவர்களின் மகளாவார்கள். ராணா கராமத்துல்லா சாஹிபிற்கு இறைவழியில் கைதியாக இருப்பதற்கான நட்பாக்கியமும் கிடைத்திருந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறியதால் தொடரப்பட்ட முதல் வழக்கும் அவர்களுக்கு எதிராகவே தொடரப்பட்டது. அல்லாஹு தாலா மர்ஹூமீன்களின் தகுதிகளை உயர்த்துவானாக, அவர்களை மன்னிப்பானாக, அவர்களுக்கு பின்னால் இருப்பவர்களுக்கு தைரியத்தையும் பொறுமையையும் வழங்குவானாக. الحمد لله
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله